வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். காலநிலை மாற்றம் பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஆண்டும் பெருமழைக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சென்னை மாநகர மேயர் திருமிகு பிரியா ஒரு செய்தித்தாளுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி தான் இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள் கட்டமைக்கப்படுகிறது. திடீரென கொட்டுமழை, தயாரா தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை உதவி செயற்பொழியாளர் திரு திருநாவுக்கரசு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். மொத்தம் 5 கேள்விகளாக பிரிச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுவதுமே திடீர் மழை சிக்கலை உருவாக்குகிறதா? அதான் முதல் கேள்வி. ஆமாம், இது வழக்கமாக எப்படி இருக்குன்னு பார்த்தா, தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் குறைவாக பெய்யும். கன்னியாகுமரியில் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். மற்ற மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும், வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும். இதுதான் இதுவரையில் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஜூன், ஜூலை. ஆமாம். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூனில் தொடங்கி இந்த செப்டம்பர் வரையில் உள்ள அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட மழை நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையே பெஞ்சிருக்கு. ஆனால் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். இதில் அதிகமாக பெஞ்சால் அதில் குறைவாக பெய்யும். இதில் வடகிழக்கில் குறைவாக பெய்யும். இதில் அதிகமாக பெஞ்சதுன்னா அது குறைவாக பெய்யும். இதில் குறைவாக பெஞ்சால் வடகிழக்கு அதிகமாக இருக்கும். இதில் எத்தனை மாதம் ஜூன் வரும்? இது ஆகஸ்ட், செப்டம்பர். ஆமாம், செப்டம்பர். ஆமாம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆமாம். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவநிலை மாற்றத்தால் இந்த தென்மேற்கு பருவமழையே அட்வான்ஸ் ஆகிடுது. அது ரொம்ப முன்னாடியே பெய்ய ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி அது முடிகிறதும் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் முடிய வேண்டியது அக்டோபரில் கூட கொஞ்சம் தூரத்துக்கு அது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த நிலைமை எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாகத்தான் இது கண்கூடா தெரியுது. இதெல்லாம் இல்லை. நீங்கள் நீண்ட காலமாக பொதுப்பணித்துறையில் ஓய்வு பெற்று பணியாற்றி இந்த காலநிலை மாற்றம் தப்பி பெய்யக்கூடிய மழை, பருவமழை அதிகமாக பெய்யுறது, திடீரென மழை பெய்யுறது, ஒரே நாள் அதிக மழை, இதெல்லாம் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் இதை நான் பார்க்குறேன். இந்த மாற்றங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கணிக்கிற மாதிரியான மழை தான் அளவு தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா நம்ம கணிக்கிற மழையும் தப்பி போகுது நிறைய. அதனால நமக்கு எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லலை அப்படிங்கிற இப்போ கேரளாவில் வர அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கணித்து சொல்ல முடியல. அப்படின்னா முன்கூட்டி கணிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய பருவநிலை மாற்றம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மாலேயே கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படுது. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னாக்கா இன்னும் நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை டிசம்பரில் முடிய வேண்டியதுக்கு பதில் ஜனவரி எண்டு வரையில் கூட நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு மாதம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கேள்வி, இந்த முன்கூட்டியே மழை பெய்வது தான் கூடுதலான சவாலாக இருக்கா? அதுதான் உண்மை. ஏன்னா நாம் அதுக்கு பழக்கப்படலை. ஏற்கனவே நம்ம எப்போ வருவோம்னு எதிர்பார்ப்போமோ அதுக்கு முன்னாடியே வர்றதுனால அது நமக்கு புதுசாக இருக்குது. ஆனால் இது எப்படின்னா ஒரு கேள்வினா 10 வருஷமாக இப்படி தான் இருக்குன்றீங்க. ஆமாம். ஆனால் நம்ம அப்போ பழக்கப்பட்டிருக்கணுமே. 10 வருஷமானா 10 வருஷமாக இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் அட்வான்ஸ் ஆகிட்டு அளவு கூடிக்கிட்டு வருது. அதனால் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கூட இந்த மாதிரி தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே வந்தது. ஏரிகள்லாம் நிறைஞ்சதை கூட நாங்கள் பார்த்தோம், கண்கூட பார்த்தோம். தென்மேற்கு பருவமழையிலே ஏரிகள் நிரம்பியது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நிரம்பிச்சு, ஃபுல்லாக நிரம்பலை. ஒரு சில இடங்களில் ஃபுல்லாக நிரம்பி வழிகிற அளவுக்கு வந்தது. ஆனால் இது இருக்க இன்னும் மோசமாக போகும்னு தான் தோணுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கேற்ற மாதிரி நம்முடைய கட்டமைப்புகளை சரி பண்ணிக்கிடணும். இப்போ வருஷத்தில் 4 மாதங்கள் தான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாதங்கள் மட்டும் தான் மழை இல்லாமல் கணக்கு இருக்குது இனிமேல் இப்போ வரைக்கும். ஆமாம், அந்த இதுவும் மாறலாம். சம்மர் அண்ட் வின்டர் ரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மொத்தமே பார்த்தீங்களா நமக்கு ஒரு 80 mmக்குள்ளே தான் இருக்கும். சம்மர் அண்ட் வின்டர் ரெயின்ஸ் ரெண்டையும் கூட்டினாலே பெரும்பாலும் ஒரு 80 mmக்குள்ளே தான் இருக்கும். ஒருவேளை அது கூட இனிமேல் அதிகமாகலாம், எதிர்பார்ப்பு அது மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லை, பாலைவன பகுதிகளிலே இப்போ மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாமே மாறிக்கிட்டு வருது. அதனால் இதுவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தகவமைத்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது மழைநீர் வடிகால் கட்டமைப்பு போதுமானதாக இருக்காங்கிறது தான் முக்கியமானது. அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்கள், அடுத்த 2ஆம் கட்ட நகரங்கள், அதிலெல்லாம் எப்படி இருக்குது? இப்போது இந்த மழைநீர் வடிகால்களை பொறுத்தவரையில் நான் திரும்ப சொல்கிறது இதுதான்.
மாநகராட்சி தன்னிடத்தில் ஒரு வடிவமைப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதுவரையில் அந்த வடிவமைப்பை கொடுங்க அப்படின்னு கேட்டால் இந்த வடிவமைப்பு எந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டது என்பதை கார்ப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளியில் இருக்கிற நமக்கு யாரும் அதை காட்டுறது இல்லை. அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் போய் கேட்டாலும் நீங்கள் உங்கள் வடிவமைப்பு கொடுங்கன்னு யாராவது போய் கேட்குறாங்க. ஆய்வு மாணவர்கள் இவங்கெல்லாம் போய் கேட்டால் என்ன பண்ணுறாங்க, ஒரு 5-6 டிராயிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டிராயிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிகாலுடைய அமைப்பு எப்படி இருக்குமோ அந்த டிராயிங். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த பத்திரிகை செய்தியில் பாருங்கள், அவங்க சொல்லியிருக்காங்க, மேயர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் சின்ன சின்ன தெருக்கள் எல்லாம் கூட 60 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர் ட்ரெயின் போடலாமா, ஸ்டாமாட்டர் ட்ரெயின் போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 3 அடிக்கு 3 அடின்னு ஒரு கணக்கு சொல்லுவோம். 3 அடிக்கு 3 அடி, 60க்கு 60, அதாவது 2 அடிக்கு 2 அடி, 3 அடிக்கு 3 அடிங்கிறது ரொம்ப சின்னது. சின்ன தெருக்களில் கூட அதை போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பண்ணாலும் அந்த வடிவமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் போடுற இடத்துல அது வந்து மைக்ரோ வாட்டர் ஷெட்டுன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பகுதி, அதில் பெயர மழை தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல குவியும். அதுதான் ஒரு சிறிய வடிநில பகுதின்னு சொல்லலாம். அந்த மைக்ரோ வாட்டர் ஷெட் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்து அதில் வரக்கூடிய மழைப்பொழிவை முழுவதும் எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி ஒரு வடிவமைப்பு இருக்கணுமே ஒழிய, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 6 டிராயிங் 7 டிராயிங்கை வச்சுக்கிட்டு ஒரு தெருவை போய் பார்த்துட்டு இந்த தெருவில் 30 வீடு இருக்குது, இந்த பக்கம் 30 வீடு இருக்குது, இதில் 60க்கு 90க்கு 90 போட்டால் போதும், 90 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்டர், அதாவது 3 அடிக்கு 3 அடி போட்டால் போதும் அப்படின்னு இதை கொண்டு போய் அதில் ஃபிட்டின் பண்ணுறீங்கல்ல, இதுவே பெரிய ஆபத்து. இப்படிலாம் பண்ணவே கூடாது. இந்த மைக்ரோ வாட்டர் ஷெட்டை ஆய்வு பண்ணி அதிலேருந்து எவ்வளோ தண்ணி வரும்னு கணக்கு பண்ணி பண்ணணும். அதுவும் இப்போ இந்த காலநிலை மாற்றத்தை பார்க்குற போது இந்த மோசமான வானிலை காரணமாக ஏதாவது வந்தால் அப்போ எவ்வளோ தண்ணி வரும்ன்றதை பார்த்து நீங்கள் அமைக்கணும். இந்த அளவை கூட்டணும். இந்த வேலையை எப்படி பிரிச்சுக்கிறாங்க? மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் அவங்க வேலை பார்க்குறாங்க. பொதுப்பணித்துறை வந்து எந்தெந்த பகுதிகளில் வேலை செய்கிறாங்க? ஏன்னா கிருஷ்ணகிரியில் இப்போ மழை முட்டி அளவுக்கு தண்ணி நிற்குது, விழுப்புரத்தில் மழை தண்ணி நிற்குது. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் மழையின் அளவே குறைச்சலாக இருக்கும்னு யோசிக்கக்கூடிய இடத்துல இது வரைக்கும் பெய்யாத இடத்துல கூட இப்போ அதிகமாக மழை பெய்யுது. வேலையை எப்படி பிரிச்சுக்கிறாங்க? பொதுவாக இது எப்படி பிரிக்கப்படுது? இது இப்போ நீங்கள் அதாவது நகராட்சிக்கு வெளியில் உள்ள பகுதிகளெல்லாம் ஏற்கனவே பொதுப்பணித்துறை தான் வேலை செய்கிறாங்க. நகராட்சிக்குள்ளே மட்டும்தான், நகராட்சிகள் மாநகராட்சிகளில் மட்டும்தான் கார்பரேஷன் வேலை செய்யுது. இப்போ இங்கே என்ன பெரிய சவால்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பரேஷன்காரங்க எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருங்க. கார்பரேஷன் எல்லைக்குள்ளே உள்ள அத்தனை வாட்டர் பாடிஸும் அத்தனை நீர்நிலைகளையும் எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. ஒரு வடிகாலையே ஒழுங்காக வடிவமைக்க முடியாத பொறியாளர்கள் மாநகராட்சியில் இதையெல்லாம் அவங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்கங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின். எல்லை பகுதி குறுகள் இல்லையா? மாநகராட்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரையறை உள்ள எல்லை பகுதி தான். ஆமாம், நகராட்சிங்கிறதுக்கும் குறிப்பிட்ட வரையறை உள்ள எல்லை பகுதி தான். ஆமாம், அதில் என்ன சிக்கல் இருக்க போதும்? அதில் இருக்கக்கூடிய அந்த பழைய ஏரிகள் இருக்கு இல்லையா, அந்த ஏரிகளை எங்களுடைய கட்டுப்பாட்டில் கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க மாநகராட்சி. சரி, நீர்வளத்துறைக்கும் மாநகராட்சிக்கும் இதில் ஒரு பெரிய டக் ஆஃப் வார் இது நடந்துகிட்டு இருக்குது, ரொம்ப நாளமாக நடந்துகிட்டு இருக்குது. இதில் என்னன்னா, ஆனால் தூர்வாடுற பணிகளை இவங்க தானே பண்ணுறாங்க. நாங்கள் 33 கேனல்ஸ் கால்வாயில் மட்டும் WRD பண்ணுறாங்க. கால்வாயில் மட்டும் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க தூர்வாடுற பணி. ஆமாம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் வாரி விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய பணியை அவங்க செய்கிறாங்க. இதில் இல்லை, இது போதாதுன்றீங்களா? இது போதாதுன்னு நான் சொல்ல வரல. இதனால மாநகராட்சி கிட்ட ஏரிகளை ஒப்படைக்கணும். ஏன்னா தூர்வாரிடுறோம். நாம் அந்த ஏரிகளை பல காலமாக பாதுகாத்து அதில் உள்ள எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் புரிஞ்ச ஒரு துறை நீர்வளத்துறை. ஆமாம், அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது தான் நல்லது. இப்போ மாநகராட்சி கேட்கறது தேவையற்றதா? ஆமாம், ஏன்னா அந்த நம்ம ஹைட்ராலஜின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், சர்ஃபேஸ் வாட்டர் ஹைட்ராலஜின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டில் ஓரளவுக்கு நிபுணத்துவம் எல்லாருமே நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் பொதுப்பணித்துறையில் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இன்னமும் அந்த துறையில் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் மாநகராட்சியில் இல்லை, கண்கூடு. அதனால் நீங்கள் கூப்பிடுங்க, இங்கே ஒரு இடத்துல கூப்பிடுங்க, உட்காந்து பேசுவோம், அக்ராஸ் தி டேபிள் நான் கேட்குறேன். அந்த கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்கிறாங்களா பாருங்கள், சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் சப்ஜெக்ட் நாலேஜ். வேற WRDயில் அந்த நீர்வளத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான அனுபவம் இருக்குது, எல்லாம் இருக்குது.
தலைமைப்படுத்த மாநகராட்சிக்குள்ள நிபுணர்களுடைய எண்ணிக்கை குறைவு. நிச்சயமா குறைவு. அதைத்தானே அதிகப்படுத்தணும். அந்த நிபுணர்கள் குறைவா இருக்கிறதுனால தான் நீங்க அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கூட சரியா ஃபங்க்ஷன் பண்றது இல்லை. இல்லப்பா, அங்கதானே நிபுணர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். ஓகே. 4வது கேள்வி, பருவநிலை மாற்றத்திற்கு எந்த அளவுக்கு அரசு தயாராக இருக்கிறாங்க? இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்ம தென்மேற்கு பருவமழையில் பெஞ்ச மழையால் ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய சிரமங்கள் வந்திருக்கு. அங்கங்கே தண்ணி தேங்கிச்சு போச்சு வந்துச்சுன்னு. இப்போ ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, இந்த மழை பெஞ்சதுனால தரை பூராவும் நல்லா சேச்சுரேட் ஆகிடுச்சு, தண்ணியை உறிஞ்சாது. அடுத்து வடகிழக்கு பருவமழை வரும்போது ஒரு பெருத்த சவாலாக இருக்கும். மாநகராட்சிக்காகட்டும் தமிழ்நாடு அரசுக்காகட்டும் அது ஒரு பெரிய சவாலாக அமையும். ஏன்னா கொஞ்சம் கூட உள்ள ஊர்லன்னு வச்சுக்கோங்க, மொத்த தண்ணி பெயர மழை தண்ணி பூரா வெள்ளமாக வெளியில். சரி, மழைநீர் வடிகால் பணிகளை முழுமையாக முடிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல? முடித்த இடங்களில் பிரச்சனை இருக்காது சார். ஆனால் நிறைய இடங்களில் முடிக்காமலும் இருக்குது. இல்லை, ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளேயே 40% முடிச்சிருவோம் அப்படின்னு தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு. 568 கிலோமீட்டருக்குள்ளே சென்னைக்குள்ளே தூர்வாரும் பணி முடிக்கப்பட்டுரும்னு மேயர் சொல்கிறாங்க. இல்லை, இந்த தூர்வாரும் பணின்றதில் எனக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, இங்கே ஒரு மேனுவல் இருக்குது, இங்கே ஒரு மேனுவல் இருக்குது. இந்த மனித குழிகள் ஆள் உள்ளே இறங்கி சுத்தம் பண்ணுற குழி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆள் அது உள்ளே போய் சுத்தம் பண்ண முடியாது. இங்கே இருக்கிறத எடுக்கிறாங்க, இங்கே இருக்கிறத எடுக்கிறாங்க. நடுப்புற இருக்கிறது யார் எடுக்கிறது? இது ஒரு ஐவாஷ், இது ஒரு கண் துடைப்பு. நிச்சயமாக அது மாதிரி பண்ணவே முடியாது. இன்னொன்று நான் கேட்குறேன், மழைநீர் வடிகால் போட்டால் அந்த வடிகாலில் உங்களுக்கு ஏன் மண் தேங்குது? தேங்கக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு ஒன்று உண்டு சார். அந்த வெலாசிட்டி என்னென்னா, அந்த வடிகாலில் மண் தேங்கவும் கூடாது, அதில் இருக்கக்கூடிய காங்கிரீட்டை அரித்து கொண்டும் போகக்கூடாது, அது கவரும் ஆகக்கூடாது, சில்ட்டிங்கும் ஆகக்கூடாது. அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. அந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கு நீங்கள் டிசைன் பண்ணாதான் குறைன்னு இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை டிசைன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஐஐடியில் கொடுத்தோம், எங்களுடைய டிசைனில் ஐஐடியே 10 அப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஐஐடியில் இருக்கிற ப்ரொஃபஸர் சொல்லட்டும், இதுக்கு அது கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கு தான் பண்ணியிருக்காங்களான்றது ஐஐடி வல்லுநர்கள் சொல்லட்டும். அப்போ இந்த மழைநீர் வடிகாலை தூர்வாடுறதுனால ஒரு லாபமும் இல்லை, பணம் செலவு தான், வீண் செலவு தான். நீங்கள் அதை கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கு பண்ணியிருந்தீங்க, நாங்கள் மண்ணு தேங்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதுதான் பிரச்சனை. ஓகே. 5வது கேள்வி, உடனடியாக அரசு என்ன செய்யணும்? அப்போ இங்கே உடனடியாக மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி அரசு எல்லாருக்குமான பொறுப்பு. ஒரு உண்மையை சொல்கிறேன் சார், இங்கே ரெட் ஹில்ஸ் மைனர் பேசின்னு ஒன்று இருக்குது. ரெட் ஹில்ஸ் சிறுபடுகை, அதனுடைய பரப்பளவு ஒரு 225 சதுர மைல். அந்த 225 சதுர மைலில் 265 ஏரி இருக்குது. ஆக ஒரு சதுர மைலுக்கு ஒரு ஏரி இருக்குது அந்த பகுதியில். பெரும்பாலான ஏரிகள் அதில் வட சென்னையில் இருக்குது. இந்த வட சென்னைக்கு என்றைக்குமே ஆபத்து எதனாலன்னா, இந்த ரெட் ஹில்ஸ் மைனர் பேசினில் இருக்கக்கூடிய இந்த ஏரிகளால் தான். 265. ஆமாம், 230க்கு மேலே இருக்குது ஏரி. 265 சதுர மைல் 230 ஏரி. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த படுகையில் தான் அந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் வருது. அந்த ஏரிகளெல்லாம் திருப்புகழ் கமிட்டியில் என்ன சொல்லியிருக்கு, அந்த ஏரிகளுக்கு மத்தியில் இருந்த கால்வாய்கள் காணாமல் போயிருந்தாலும் அந்த கால்வாயை தோண்டணும்னு சொல்லியிருக்கா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும்னு சொல்லியிருக்கா? இது எதுவுமே திருப்புகழ் கமிட்டியுடைய அறிக்கை இதுவரையில் வெளியில் யாருக்கும் கொடுக்கல. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆக அவர் என்ன பண்ணியிருக்கலாம், இப்போதைக்கு அவசரமாக செய்யக்கூடிய பணிகள் இது நீண்ட கால திட்டங்கள் என்னென்னது அப்படின்னு கொடுத்துருப்பார் இல்லையா? அந்த நீண்ட கால திட்டங்களையாவது நிறைவேற்றாமல் வட சென்னையை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவது என்பது இயலாத காரியம். இது சென்னைக்கு. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போ இந்த மாதிரி திடீர் மழை பெஞ்சு முட்டிகால் வெள்ளம் தழங்கிறது, கோயிலுக்குள்ளே தண்ணி போகிறது, இதெல்லாம் இப்போ சாதாரணமாகி போச்சு. ஒவ்வொரு மாவட்டமும் வெவ்வேறு விதமான நில அமைப்புகள் கொண்டது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அமைப்புகள் அந்த மாதிரி அமைப்புகள் மாறி இருக்கிற இடங்களில் பூராவையும் இனிமேல் நாம் என்ன பண்ணணுன்றதை இனிமேல் தான் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டி, ஒரு தீவிர மழைப்பொழிவுக்கு என்ன பண்ணால் நம்ம வெள்ளத்திலேருந்து தப்பிக்கலாங்கிறத இனிமேல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆய்வு செஞ்சு அதுக்கேற்ற ஏற்பாடுகள் செய்யணும். அது கொஞ்சம் பெரும் வடிகால் அமைக்கலாம், வேறு ஏதாவது பண்ணலாம். இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் அமைப்புகளாக கூட இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மைக்ரோ வாட்டர் ஷெட்டை கண்டுபிடிச்சி அதில் அதிதீவிர மழைப்பொழிவுக்கு எவ்வளோ தண்ணி வருன்றதை கணக்கு பண்ணி அதை பண்ணணும். இது பண்ணினா ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் இது பண்ணலாம். அதுக்கு மற்ற மாவட்டங்களில் உள்ளவங்க இன்னொன்றும் இது மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா மறுபடியும் அரசு ஏதாவது செய்கிறதுக்கு முந்தி
திரும்ப இதே ஒரு நிலைமை வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னா நாம் அதுக்காக அடாப்ட் பண்ணிக்கணும். நாமே தகவமைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.